ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் தட்டை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தட்டை செய்ய 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இது கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யலாம். கடாயில் சேர்த்த பிறகு லேசாக வறுத்துக்கலாங்க மாவை. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு நம்ம வறுக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா மாவு கருகிடும். அதனால மிதமான தீயில வச்சுக்கிட்டு லேசாக வறுத்தாலே போதுங்க மாவு. மாவு தொடும்போது நல்லா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு வறுத்தா போதும். நல்லா சூடாகிடுச்சிங்க மாவு. நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம உளுந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. கடாயில் ஆட் பண்ணி நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. கொஞ்சமாக லேசாக கலர் மாறினாலே போதும். நல்லா வாசனை வரணும் உளுந்து. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வறுத்துக்கணும். இப்போ நம்ம ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாங்க. நம்ம வறுத்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி ஒரு ஜல்லாடியில் சலித்த பிறகு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணுங்க மாவு. அப்போ தான் நமக்கு எல்லா தட்டுறதுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவில் 2 ஸ்பூன் அளவு உளுத்த மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் உளுத்த மாவு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கின கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை முழுசாக போகிறதோட இதுமாதிரி நறுக்கி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அடுத்து 1 மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலப்பருப்பு இல்லைனா பச்சை பருப்பு, வேர்க்கடலை எது வேணாலும் சேர்க்கலாம். தட்டைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்ரு இல்லைனா எண்ணெயை நல்லா சூடு பண்ண பிறகு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்ட பிறகு தான் தண்ணி தெளித்து நல்லா மாவு பிசையணும். மாவு நல்லா கலந்து விட்ட பிறகு கையால் இதுமாரி பிடிக்கிறதுக்கு வரணுங்க. அப்போ தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இல்லைன்னா நல்லா அழுத்தமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாங்க. மாவு ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது, சாஃப்டாக பிசையணுங்க. அப்போ தான் நமக்கு தட்டை தட்டுறதுக்கு கரெக்டாக வரும். மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. கையால் இதுமாரி அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம தட்டையை தட்டுறதுக்கு இதுமாரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா நம்ம எண்ணெய் கவரில் கூட நம்ம தட்டையை தட்டிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வரும். மாவு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. பூரி போடுற சைஸ் அளவு நம்ம மாவு எடுத்து உருட்டி வச்சுக்கலாங்க. இந்த அளவு எடுத்திங்கன்னா தட்டை தட்டுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ண பிறகு ஒரு சின்ன உருண்டை எடுத்து நடுவில் வச்சு இதுமாரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மேலே வச்சு ஒரு அகலமான ஒரு கிண்ணத்தில் இதுமாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு தட்டை நமக்கு ஈஸியாக கிடைக்கும். கையால் தட்டுறதோடு இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எப்படி கிடச்சிருக்குன்னு. தட்டை எண்ணெயில் பொரிக்கும் போது பூரி மாதிரி நல்லா உப்பிக்கிட்டு வந்துச்சுன்னா ஃபோக் ஸ்பூனில் இதுமாரி குத்தி விடுங்க. உப்பிக்கிட்டு வராது. ஒவ்வொரு தட்டையை நம்ம ரெடி பண்ண பிறகு ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம போட்டுக்கலாங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது இதுமாரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்ச பிறகு தட்டையை பொரித்து எடுத்துடலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு தான் செய்யணும். தட்டையை போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம திருப்பணும். உடனே நம்ம திருப்பி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு செய்யுங்க. அடிக்கடி இதுமாரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கும். தட்டை வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தேவைப்படுங்க. 2 பக்கமும் அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெயோட சலசலப்பு சத்தெல்லாம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாங்க. தட்டை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் 2 பக்கமும். இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டின பிறகு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற தட்டையும் நம்ம பொரித்து எடுத்துடலாங்க. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப சிம்பிளாக தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.